நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃபஜ்ஜியான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம். ஒரு பவுல்ல பட்டரும் ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். மைதா, சர்க்கரை, ஒரு முட்டை, எக்கு உடைச்சு சேர்த்துட்டேன். இப்போ முட்டையோட சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எக்கு விஸ்க் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கோட சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எக்கோட சுகர் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரையும் ஒயிட் சாக்லேட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஹேண்ட் விஸ்கை வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்துட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ட்ரை இன்கிரீடியண்ட்டை சேர்த்துடுறேன். ட்ரை இன்கிரீடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே சேர்க்காம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சேர்க்கணும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு சளிச்சு மாவை சேர்த்துட்டேன் இதில். இப்போ இதையும் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா ஈவனா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் விஸ்கை எடுத்துடுறேன். விஸ்கை எடுத்துட்டு ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு ஈவனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல டோட்டலா பேட்டரை எல்லாத்தையுமே நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல பீட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்பேச்சுலா வச்சு பண்ணும்பொழுது தான் நமக்கு ஈவனா எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. பேட்டரை டின்ல போர் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ ப்ரௌனி பண்றதுனால சின்ன சைஸ் டின் எடுத்திருக்கேன். இந்த டின்ல 1/4 கிலோ ப்ரௌனி நம்மளால செய்ய முடியும். டின்ல ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுல பேட்டரை போர் பண்ணிடுறேன். இதுல இம்பார்ட்டன்டானது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பேட்டரை ரெடி பண்றதுக்கு முன்னையே மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஓடிஜியை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரை வைக்கணும். இப்போ ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாம விட்டுட்டோம்னா ப்ரௌனி பேக் ஆகி வரும்பொழுது ஒரு அன்ஈவனா இருக்கும். ஈவனா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி டூத் பிக் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிருச்சு. பிளெயினா வேணும் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னா நம்ம அப்படியே வச்சிடலாம். இல்லை எனக்கு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கணும், டாப்பிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுல சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாக்லேட் சிப்ஸ் தான் டாப்பிங்ஸா யூஸ் பண்றேன். பார்க்கும்பொழுது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. அந்த கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஒயிட்டுக்கும் அந்த ப்ரௌனுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை ஓடிஜில 15 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்ல நமக்கு பேக் ஆகி கிடைச்சிடும். இப்போ நம்மளோட ப்ரௌனி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சூப்பராகவே ரெடி ஆகி வந்துருச்சுங்க. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணலாம். இது நல்லா நமக்கு பேக் ஆகி வந்திருக்கான்றது எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இது மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒட்டாம வரணும். டூத் பிக்ல ஒட்டாம வந்ததுன்னா நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. இப்போ ப்ரௌனியை கட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஒயிட் சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு. கட் பண்ணும் பொழுதே தெரியுது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நல்லா ஃபஜ்ஜியா இருக்கு பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ப்ரௌனி ஆஃபர்ஸும் போட்டிருக்கோம். ப்ரௌனி ஆஃபர்ஸ்க்கு நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸும் பண்ணிட்டு இருக்கோம். எக்லெஸ் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி நாங்களும் செஞ்சு அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் எங்ககிட்ட ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் செஞ்ச இந்த ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.